இவ்வளோ நாள் வந்து கம்ருதீன் கிட்ட பார்வதி வந்து இந்த மாரி ஒரு ரியாக்ட் பண்ணதே கிடையாது. ஸோ யூசுவலா வந்து எந்த ஒரு சண்டை நடந்தாலும், திரும்பவும் கம்ருதீன் வந்து சாரி சொல்றப்போ அவங்க ஏத்துப்பாங்க. அதே மாரி ஏதாவது பேசணும்னு கூப்பிட்டா வருவாங்க. பட் இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு நல்ல சேஞ்ச் வந்து தெரியிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ அவங்களும் வந்து எவ்வளோ பொறுத்துப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து இப்போ போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ருதீன் வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஃபேக்கா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாங்க. சாண்ட்ரா கூட ஒரு கிளாஷ் வர மாரி வருது. சாண்ட்ரா வந்து ஏதோ சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பொறாம. ஏன்னா பிரஜின் வந்து போயிட்டார்லன்னா அதாவது நீங்க ஒரு கப்புலு, நாங்களும் வந்து ஒரு கப்புலா இருந்தது வந்து உங்களுக்கு வந்து பொறாம வந்துருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல குபீர்னு வந்து அரோரா வந்து சிரிச்சுட்டாங்க. ஏன்னா டேய் அவங்க 20 வருஷமா கப்புலா இருக்காங்க. உங்கள பார்த்து அவங்க ஏன்டா பொறாமப்படணும்? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பின்ன அவங்க பேசுறது அப்படி தான் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல வந்து நான் பார்வதிய வந்து கூப்பிட்டுட்டு வரேன். அந்த பேட் டச் மேட்டர பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வெளிய போயிட்டு பார்வதிய வந்து கூப்பிட ட்ரை பண்றாங்க. பார்வு இங்க வா அப்படி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி. என்னால முடியாது அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கோவம் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருச்சு. அவரு டக்குன்னு வந்து உள்ள போயிட்டாரு. பார்வ வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அவங்க கான்வர்சேஷன் வந்து கன்டின்யூ பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாண்ட்ராக்கு பேச விருப்பம் இல்லாம கமருதீன் பேசிட்டே இருக்கும்போது வந்து அவங்க எழுந்து போனத வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வெளிய வந்து பார்வதி வந்து கானவினோத்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவன் இவ்வளோ நாள் நான் இருந்தது வேற. ஆனா இதுக்கு மேல இருக்க போறது வேற. ஸோ இவன் வந்து உண்மையிலேயே இவன் மேல ஃபீல் இருக்கு அப்படிங்கிறனால தான் எங்க அம்மா வந்தப்போ கூட வந்து இவன் கேம் ஆடுறானான்னு நான் கேட்கல எங்க அம்மாகிட்ட. உண்மையிலேயே இவன் மேல எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் வந்து நான் எங்க அம்மாகிட்ட வந்து சொன்னேன். ஸோ இப்போ அவனுக்கு உண்மையிலேயே என் மேல ஃபீல் இருந்தா, வெளிய வந்து அத காட்டட்டும். இவன் வந்து முன்னாடி சொன்னான், வெளிய போயிட்டா நம்ம ஷூட்ல பிஸி ஆயிடும். அப்படியெல்லாம் விட முடியாது. இந்த இடத்துல ஒரு ஜென்யூனா ஒரு ஃபீல் வந்திருக்கு. அத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்க வந்து ஒரு ஃபீல் வந்துட்டு வெளிய போயிட்டு பேசாம இருக்கிறது அப்படியெல்லாம் விட முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாரி இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா, இவன் பிஆர் டீம் இருக்கு. இன்னைக்கு வந்து பிஆர் டீம் இருக்கு அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து சொல்லியிருந்தாரு. ஏதோ 2,00,000 வந்து செலவு பண்ணியிருக்காரு போல. ஸோ இப்போ அந்த பிஆர் டீம் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா, இப்போ எனக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, என்கிட்ட வந்து க்ளோஸா ஒரு மாரி வந்து இருந்தான். அது எல்லாமே வந்து அந்த பிஆர் டீமுக்காக தான் வந்து இவன் கன்டென்ட் குடுத்துருக்கானோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. இப்ப எனக்கு அப்படி ஒரு டவுட் வருது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. இதுக்கு மேல உன் உன் ஃபீலிங்ஸ் எல்லாமே ட்ரூ அப்படின்னா, நீ இந்த 2 வாரம் 3 வாரத்தில வந்து எதுவும் காட்ட வேணாம். நீ வந்து வெளிய வந்து எனக்கு காட்டு. இத வச்சு கேம் ஆடுறத தயவு செஞ்சு விட்டுறணும் அவன் அப்படிங்கிற மாரி வந்து இப்ப கானாவினோத் கிட்ட வந்து பார்வதி வந்து சொல்லிட்டு இருந்தத பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் ஒரு பக்கம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க எடுத்த அந்த ஒரு ஸ்டாண்ட்ல ஒரு நாள் கம்ப்ளீட்டா அது கடந்துட்டாங்க அப்படின்னா, செகண்ட் நாள் மெயின்டெயின் பண்ணுவாங்க. பட் அது கடக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.